ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பேக் பண்ணிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அனுப்புறோம். ஓகே, தேங்க்யூ. ஹே, ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ, அதாவது சேல்ஸ் வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபிஷஸ் எல்லாமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வாரத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 2 வாரம்னு சொல்லலாம். நம்ம சாரதி ப்ரோ அவங்க வந்த அன்னைக்கு நம்ம இந்த ஃபிஷ்ல அன்பாக்ஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 வாரம் 1.5 வாரத்துக்கு மேலே நம்ம நல்லா குவாரண்டைன் பண்ணி சூப்பரா பிளேஃபுல்லா, ஆமா, மல்டிபிள் ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரைன் பண்ணி பக்கா வச்சிருக்கோம். ஸோ எல்லா ஃபிஷும் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேட், ஒவ்வொன்றும் ஒரு டைப்ல இருக்கும். அதாவது இந்த ஷிப்மெண்ட் வந்து நம்ம 3 பேர்ட்டு இருந்து கனெக்ட் பண்ண ஃபிஷஸ். ஸோ ஓல்டு ஸ்டாக் இருக்கு, நியூ ஸ்டாக் இவங்க எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஃபிஷும் காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே இப்போ சேல்ஸுக்கு ரெடியா இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ஒரே டைப் ஆஃப் ஃபிஷ் நான் ஃபோர்ஸ் பண்ணாம ஒவ்வொரு டைப்ல இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஃபிஷை பார்த்துட்டு இந்த ஃபிஷ் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஐடியா கிடைக்கும். ஸோ இது நம்ம ஃபீடிங் டைம், நம்ம நிறைய வேலை பேக்கிங் வேலை இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ இப்போ ஃபீடிங் போட போறோம். ஸோ டெய்லி இந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம ஃபீட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லைட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம கிளம்புவோம். ஸோ இப்போ ஃபீடிங் போட்டு எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். கிட்ட இருக்கா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவன் தான். ஸோ இவன் ஒரு சூப்பரான ஒரு எஸ்ஆர்டி. ஸோ அப்படியே ஃபீட் பண்ண சொல்றேன். ஆர்டிஃபிஷியல் லைட் எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் லைட் காமிக்கிறேன். செம்ம வைப்ரண்டான ரெட்டா இருக்கு. ஆக்சுவலா ரெட்ல 2 ரெட் இருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரெட், இது ஒரு டைப் ஆஃப் ரெட். ஸோ இது வந்து பிளட் ரெட்டா இருக்கும், பக்காவா இருக்கும். ஸோ நீங்க ஒரு மேசிவான டேங்க்ல வச்சாலும் ரொம்ப அட்ராக்டிவ் தெரியும். 2 டூயல் டோன் பிளஸ் இது வந்து ஒயிட் ஐ லைட்டா கம்ஃபா மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இவனும் அதே மாதிரி தான். ஸோ இதுல பேர்ல்ஸ் அதிகமா இருக்கும், இது ரெட்னஸ் அதிகமா இருக்கும். தென் இவன் ஃபுல், ஆமா, கேஎம்எல், ரெட் கேஎம்எல் இவன். ஸோ அவன் ஒரு பக்கா எஸ்ஆர்டி. ஸோ அவன் மட்டும் என்ன ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். ஸோ இது ஒரு ரெட் கேஎம்எல். ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷா தனித்தனியாக காமிக்கிறேன். இவனை பத்தி ஒரு ஹிஸ்டரியா இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சு செஞ்சா எல்லாரும் விளையாட 2 பேர்ல. ஸோ இது சரியான ஆக்டிவான ஃபிஷ். தென் இவன் ஒரு பியூர் எஸ்ஆர்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருக்காங்க. ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னா காமிக்கிறேன். உங்களுக்கு ஜஸ்ட் ஃபீட் பண்றேன், எவ்வளவு ஆக்டிவா ஃபுட்ஸ் எடுக்குன்னு பாருங்க அப்படியே. ஸோ ஃபிஷ் எவ்வளோ, ஆமா, ஹெல்த்தியா இருக்குன்றத அது ஃபீடிங் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் ஒவ்வொரு பேலட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு பேலட் மட்டும் போடுறேன். போட்ட உடனே டக்குன்னு ஹண்ட் பண்ண போவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்க்கு நம்ம 5 pellets வரை கொடுத்துட்டு இருக்கோம். பறக்க விடுறாம இருங்க. ஓகே. ஸோ இதோட சிம் ஏரியா, தென் இவன் டூயல் டோன் வேற. ஸோ இவன் என்னென்ன பிளஸ் ஒவ்வொரு ஃபிஷ்ஷா சொல்லிட்டு போறேன். இப்போ தான் ஃபிஷ்ஷை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஃபிஷ் வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல எஸ்ஆர்டி. ஆனா நம்ம சூப்பர் ரெட் மைக்கு சொல்லுவாங்களா, அதுல ஒரு ரெட் கலர் இருக்கும்ல, அதே மாதிரி பயங்கர டார்க்கான ரெட்ல இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது ஒரு டூயல் டோன், அந்த டெய்ல அதாவது பாதி உடம்புல வந்து டூயல் டோன் வரும், அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். தென் ஒயிட் ஐ. ஸோ ஒயிட் ஐலாம் பொதுவாக ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் நம்ம இன்னைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆமா கிரேட் பிடிச்சி அப்படி சேல் பண்ணல. 3 ஸ்டாக் வந்திருக்கு, 3 ஸ்டாக்கும் 3 பிரைசிங்ல வந்திருக்கு. ஸோ எந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எனக்கு காமிங்க. அந்த ஃபிஷோட பிரைசிங் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்ல வரும், குரூப்ல பிரைசிங்கோட நான் ஷேர் பண்றேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஷ் இது. ஓகே. தென் இவன் வந்து பேர்ல்ஸும் நல்லா இருக்கும், டூயல் டோன் ஒயிட் ஐ, அதாவது சில்வர் ஐன்னு சொல்லுவாங்க, கம்ஃபா மாதிரி இருக்கும். தென் வந்து இவனுக்கு பேர்ல்ஸ் ஃபுல் கவரேஜ், அதாவது பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு கவரேஜ் இருக்கும். தென் இது வந்து ஹம்ப் ஆக்சுவலா இப்போ டவுன் ஆயிருக்கு, ஃபுல்லா டவுன் ஆயிருக்கு. நல்லாவே ஹம்ப் இருந்துச்சு, நல்லா பெரிய ஹம்பாவே இருந்துச்சு. பட் கலரேஷன் மட்டும் இப்போதைக்கு காமிச்சிடறேன். ஹம்ப் ஆனா நான் இப்போ காமிக்கிற எல்லா ஃபிஷும் இன்னும் ஹம்ப் பெருசா வரும். ஏன்னா இங்க வந்து செட்டில் டவுன் ஆகி இங்க கொஞ்சம் ரைனாவும் இருக்கு, கிளைமேட் மாறி மாறி இருக்கு. ஸோ அதனால இந்த அளவு விசிபிலிட்டியா இருக்கு. இன்னுமே கலரிங் சூப்பரா வரும், ஹெட் சூப்பரா வரும். ஸோ இது ஒரு ரெட் கேஎம்எல் பேஸ்ல இருக்கு. இவனும் டூயல் டோன். தென் இவன் ஒரு எஸ்ஆர்டி சூப்பரா இருக்கும். தென் இதோட ஹெட்டும் நல்லா டவுன் இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபேஸ் கார்டு நல்லா பெரிய ஹெட்டா இருந்துச்சு எல்லாமே. ஸோ இப்போ ஹெட் டவுன் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு ஃபிஷ் நல்லா 1.5 வாரம்னால கம்ஃபர்டபுளா இங்க மாறினால இப்போ சேல்ஸ் பண்றோம். ஓகே. ஸோ இவன் சிம்லாம் பாருங்க எவ்வளவு ப்ராடா இருக்குன்னு. ரெட்டும் அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ ஹெட் பெருசா இருப்ப சிம்மும் இந்த இடத்துல வந்து டிஃபரெண்டா இருக்கும். இந்த ஜெனடிக் மட்டும் தான் இந்த சிம் இப்படி வரும். ஸோ பேர்ல் மார்க்கிங்லாம் பார்த்துக்கோங்க. தென் இவன் தான் நம்ம இந்த ஃபிஷ்ஷை கையில பிடிச்சா கூட இது பயப்பட மாட்டேங்குது. ஸோ இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ இருக்கு, முடிஞ்ச வீடியோ லாஸ்ட்ல பண்றேன். ஏன்னா இந்த டேங்க்ல நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ சும்மாவே போட்டு கையை கடிக்க விளையாட பயங்கர பிளேஃபுல் இது. ஸோ வாயை பார்த்தா ஒரு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும், பார்க்க காமெடியா இருக்கும். ஆனால் சரியான டெரர் பீஸ் இவன். ஸோ இவன் வாங்கினவங்க வீட்டிலாம் செம லக்குனா நமக்கு அந்த வாஸ்து அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது ஆக்சுவலா. ஆமா, ரொம்ப விளையாடுவான், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருக்கும், ரொம்பவே பிளேஃபுல் இது. ஸோ அசைய விடாது. உங்களுக்கு நீங்க எங்கிட்ட போனீங்கனாலும் வந்து விளையாடுங்கன்னு சொல்லி பயங்கரமா விளையாட காமிக்கும். ஸோ சூப்பர் ஃபிஷ் இதெல்லாம். தென் இவன் வந்து ஒரு பக்கா எஸ்ஆர்டி. ஸோ இது வந்து கொஞ்சம் ரோஸ் கலர்ல தெரியும், அதான் ரெட்டிஸ் ரோஸா இருக்கும். ஸோ இவனுக்கும் ஃபுல் ஹெட் கலர் வந்திருக்கும். ஸோ ஃபிஷ் டேன் ஆச்சு நல்லா தெரியும், கையில ஃபுட்டுக்குனால தண்ணிக்குள்ள கை விடல. சரி பாருங்க. ஸோ ஃபாரன் எப்பயும் இப்படிதான். ஸோ இந்த டேங்க்ல ஃபுட்டு வந்து ஒரு 100 ஃபுட் இருந்தாலும் சரி, பக்கத்து டேங்க்ல ஒரு ஃபுட் இருந்துச்சுன்னா அதே தான் பார்த்துட்டு இருக்குங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து அப்படியே எங்கிட்ட வந்தோம்னா இவெல்லாம் ஃபுல் பேர்ல் மார்க்கிங்கோட இருக்கான். ஆக்சுவலாக ஹெட் எல்லாத்துக்குமே நல்லா வரும். பட் பெரிய மான்ஸ்டர் காக்கான்னு கேட்டால் ஒரு சில மான்ஸ்டர் காக்கா வரும், ஒரு சில நேச்சுரல் ஹெட் இருக்கும். ஸோ ரொம்ப இந்த வாட்டர் காக்கு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாம நல்ல ஹம்பும் ஃபுல் கவரேஜும் இதில் கிடைக்கும் இந்த ஃபிஷ்லலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எல்லா ஃபிஷ்மே மேக்ஸிமம் காமிச்சிருப்பேன். எந்த ஃபிஷ் பிடிச்சிருந்து பாருங்க. இதுக்கும் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அழகா இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப பிளேஃபுல் எல்லா ஃபிஷ்மே.
நல்லா நம்மகிட்ட செட்டில்டு ஆன ஃபிஷ். இது ஒரு ஒயிட் ஐ. ஸோ இன்னும் நம்மகிட்ட ஃப்ரண்ட் எல்லாம் ஃபிஷஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பேரட் வந்து ஆக்சுவலாக நல்ல குவாலிட்டியான பேரட். இது எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த ஃபிஷ்லாம் ஃபிளாரிங் விடுவோம். ஸோ பேரட் உள்ள போட்டால் ரொம்ப ஃபிளார் பண்ணுவோம். ஆக்சுவலாக கம்ஃபா கூட அப்படி வீடியோ எடுப்பாங்க. நம்மகிட்ட இருக்க இம்போர்ட் ஃப்ளோரன்ஸ் கூட எடுப்போம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்காக எடுத்தது தான். தென் இவன் ஒரு ரெட் கேமல் பேஸில் இருக்க ஃபிஷ்ஷு. ஸோ இவரும் ஒரு சூப்பரான குவாலிட்டி. ஸோ எனக்கு என்ன ஹம்ப் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் நமக்கு ஆல்ரெடி வந்து டைம் ஆனால இப்போ மழை பெய்யறதான பார்க்க வேணாம், எடுத்துரும் வீடியோ ஒரு சின்னதாக கிளிப் எடுத்துருன்னு பார்த்துருக்கேன். ஸோ இன்னமும் உங்களுக்கு நல்லா ஹம்ப்லாம் பெருசாக இருப்ப வீடியோ நான் குரூப்பில் போஸ்ட் போடுறேன். ஸோ பார்த்துருக்கேன், நல்லாவே ஹம்ப்லாம் சூப்பராக எழுந்திருக்கு இந்த ஃபிஷஸ்லாம். ஓகே, ஸோ இது அடுத்து நம்ம பேரண்ட் ப்ரீடிங்காக ஒன்றா விட்டுருக்கோம். சூப்பரான மேல். ஸோ இந்த மாதிரி தான் பேர்ல் ஆக்சுவலி எனக்கு வாங்கினப்பல இவ்வளோ பேர்ல் மார்க்கிங்கே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்க பேர்ல் அப்படியே பிரியும். என்னோட சின்ன இதில் இந்த வீடியோஸ்லாம் காமிக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி யூடியூப்ல. பட் இருந்தாலும் நான் சொன்னது கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்லி ஒரு தடவை போடுறேன். ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக காமிச்சிருக்கேன். எந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் தாராளமாக நீங்கள் எனக்கு அந்த ஃபிஷ்ஷை மட்டும் காமிங்க. அப்புறம் நமக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கம்ஃபா கூட ஒரு ஃபிஷ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த ரெட் ஃபிஷ் இதுக்கும் ஹம்ப் ஃபுல்லாக டவுன் ஆயிருச்சு. ஸோ சூப்பரான ஃபிஷ். ஸோ இந்த கம்ஃபா கூட தான் விட்டுருக்கேன். ஓகே, ஸோ அப்படியே நம்ம ஓகே கைஸ், ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபிஷஸ்லாம் ஒன்று காமிச்சிருக்கோம். இன்னும் ஒரு சில ஃபிஷஸ்லாம் இருக்கு. ஸோ அவங்களையுமே நம்ம குரூப்ல போஸ்ட் போடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு 4 ஃபிஷ் இல்லை 2 ஃபிஷ் மாதிரி நான் குரூப்ல போடுறேன். அப்படி இல்லை நீங்க பார்த்தாலே வைப்ரண்டா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு பார்த்தேன் அந்த ஃபிஷ் அப்படின்னா, ஸோ அந்த ஃபிஷோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எனக்கு எப்பயும் போல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9342 அந்த நம்பருக்கே மெசேஜ் போடுங்க. ஸோ உங்களுக்கு பிரைசிங் என்ன எல்லாமே நான் அப்டேட் பண்றேன். ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ இப்போ காமிச்ச ஃபிஷ் எல்லாமே மேக்ஸிமம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்ற மாதிரி மேபி நினைச்சிருக்கலாம். பட் எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. ஸோ போன தடவை கொண்டு வந்தது எல்லாமே 1350 இருந்து 2500 ரேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தேன். இந்த தடவை வந்திருக்கிறது எல்லாமே 1800 2000 இந்த ரேஞ்சில் நான் மேக்ஸிமம் கொடுக்க போறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஃபிஷ் பிடிச்சிருச்சோ அதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. அது என்ன கேட்டகரின்னு சொல்றேன். இது